10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.25. ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் ஏ, எழுத்தர்கள் சி, மேலாளர்கள் எம் மற்றும் நிர்வாகிகள் இ ஆகிய 4 பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர். ஏசிஎம் மற்றும் இ பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே 10,000, 25,000, 50,000 மற்றும் 1,00,000 ஆகும். A1, A2, A3, A4, A5 மொத்தம் 5 உதவியாளர்கள். C1, C2, C3, C4 4 காசாளர்கள், எழுத்தர்கள். சிங்கிறது எழுத்தாளர்கள். அடுத்தது M1, M2, M3 மேலாளர்கள். E1, E2 எக்ஸிக்யூட்டிவ், தட் இஸ் நிர்வாகிகள். XRY என்ற உறவில் X என்பது Y என்பதற்கு கொடுக்கப்பட்ட ஊதியமெனில் Rன் உறவை வரிசை ஜோடிகள் மூலமாகவும் படம் மூலம் குறிப்பிடுக. இந்த இடத்துல உதவியாளர்கள் A1லேருந்து A5 5 பேர், எழுத்தர்கள் C1லேருந்து C4 4 பேர், மேலாளர்கள் M1லேருந்து 3 பேர் 50,000, இது 10,000, இது 25,000. நிர்வாகிகள் 2 பேர் E1, E2 1,00,000. XRY, எக்ஸுங்கிறது ஊதியம், ஒய்ங்கிறது பணியாளர்கள். முதல்ல எக்ஸை எழுதணும், ஏன்னா XRYங்கிச்சு எக்ஸை முதல்ல எழுதணும். 10,000 ஒய் A1, 10,000 A2, 10,000 A3, A4, A5. ரெண்டாவது எழுத்தர்கள் 25,000 C1, 25 C2, C3, C4. மேலாளர் 50,000 M1, 50,000 M2, 50,000 M4, M3, M1, M2, M3. எக்ஸிக்யூட்டிவ் E1, E2 1,00,000க்கு போகிறோம். 1,00,000 E1, 1,00,000 E2. இது சோடிகளோட கணம் போட்டாச்சு. இது படம் வரைகிறோம், அம்புக்குறி. சம்பளம் 10, 25, 50, 1,00,000 வந்துடுச்சு. இது A1, A2, A3, A4, A5, C1, C2, C3, C4, M1, M2, M3, C1, E2. ஒன்றுலேயும் ஒரு ஆரோ, 10லேருந்து ஒரு ஆரோ, 5 ஆரோ வரும். 25ல் 4 ஆரோ, 50ல் 3 ஆரோ, 1,00,000 2 ஆரோ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.